மருதாணிலாம் பறிக்காம, அரைக்காம இன்ஸ்டன்ட்டா மெஹந்தி அப்பவே ஒரு 10 மினிட்ஸ்ல வைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா தான் இது. நீங்க பாருங்க. இதுக்கு மருதாணிலாம் பறிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் டீ தூளும், சீனியும் இருந்தா போதும். ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் டீ தூள், 1 ஸ்பூன் சீனி அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 2:1 இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு காமனா ஒரு வேஸ்ட் பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. நான் ரெகுலரா இதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதனால இது கருப்பா இருக்கு. இந்த பாத்திரத்தை யூஸ் பண்றேன். இல்ல பாத்திரம்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டால்டா டின் மாதிரி ஒரு டின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இல்லைன்னா இந்த பால் டின் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டின் எடுத்துட்டு அதுல நடுவுல ஒரு குட்டி அகல் விளக்கு வச்சு சுத்தி இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரை கொட்டிட்டு நடுவுல ஒரு குட்டி கிண்ணம் வச்சு எக்ஸாக்டா அந்த வாயை க்ளோஸ் பண்ற மாதிரி பக்காவா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி நிறைய நிறைய வச்சு அது மேல வச்சிடணும். அடுப்புல தூக்கி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடணும். கரெக்டா 15 மினிட்ஸ். அதுக்கு மேல வச்சீங்கன்னா வெடிச்சிரும். ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல புகைலாம் இந்த மாதிரி சூடாயிடும். இந்த டைம்ல 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திறந்தீங்கன்னா இப்படிதான் பயங்கரமா புகை வரும். பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது. இதுல தண்ணி கலெக்ட் ஆயிருக்கும் அந்த குட்டி கிண்ணத்துல. அந்த வேர்வை தண்ணி பட்டு பட்டு வடிஞ்சு அது உள்ளுக்குள்ளாரே இந்த தண்ணி கலெக்ட் ஆயிரும். இது ஆயில். இந்த லிக்விட் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் பாத்திரம் இந்த அளவுக்கு கன்றாவே ஆயிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை சுரண்டி எடுத்துட்டு அப்புறம் கழுவுனீங்கன்னா ஈஸி. அப்படியே தண்ணியில ஊற வச்சீங்கன்னா கண்டிப்பா பாத்திரத்தை தூக்கி குப்பையில தான் போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம கொஞ்ச நேரம் அதை சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க கழுவுங்க. அண்ட் அடுப்புலையும் இந்த மாதிரி தெரிச்சிருக்கும். ஜஸ்ட் அப்பவே நீங்க டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டீங்கன்னா அடுப்பு பக்காவா கிளீன் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் பாத்திரத்துல படிஞ்ச அந்த கரையெல்லாம் போயிடும். இப்போ இந்த லிக்விடை நீங்க 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணிக்கலாம். நான் அப்போதைக்கு வேணும்னால கொஞ்சம் மட்டும் பண்ணியிருக்கேன். நிறையா வேணும்னா பல்கா பெரிய அமௌண்ட்டா அதே ரேஷியோல போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு லிக்விட் நீங்க கொஞ்சோண்டு குங்குமம் கலந்து, நல்ல டார்க் ரெட் குங்குமத்தை அதில் கலந்தீங்கன்னா, அந்த லிக்விடை பட்ஸ் வச்சு அப்படியே கலந்தீங்கன்னா அது கெட்டிமன் ஆகிடும். அதுக்கப்புறம் கையில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். என்கிட்ட ஏர் பட்ஸ் இல்லை, அதனால நான் விரல் வச்சே பாப்பாவுக்கு அதை போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக எப்படி நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கையில் மருதாணிக்கெலாம் நம்ம எப்படி போடுவோம் அதே மாதிரி அந்த அளவில் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வைக்கும் போதே நம்ம கையில் யார் வைக்கிறாங்களோ அவங்க கையில் அப்படியே ரெட்டிஷாக பிடிச்சிரும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாகவே ஒர்க் ஆகும். 2 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் அதை காய விட்டால் போதும். அதுக்கப்புறம் நேரடியாக போய் நீங்கள் கழுவிடலாம். கழுவும் போதே அப்படியே நல்லா ஆரஞ்சு ரெட் கலரில் அது வந்துடும். 2 டேஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அது போகும். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் டீ தூள் ஸ்மெல் கையில் வரும். பட் இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அப்போதைக்கு உங்களுக்கு மருதாணிலாம் கிடைக்கல அப்படின்னா இது ஒர்க் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கழுவி அப்படியே தூக்கி காமிக்கிறோம் நாங்கள். ஸோ இது ஒர்க் ஆகும் நிச்சயமாக. ஆனால் இதுவே இன்ஸ்டன்ட் மெஹந்தின்னு சொல்லி நீங்கள் இப்போ லெமன்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஆனால் இந்த டீ தூளும் சீனிக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பல்காக கூட இந்த லிக்விடை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மந்த்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லிக்விட் மட்டும், குங்குமம் கலக்காமல். குங்குமம் கலந்துட்டிங்கன்னா அப்போவே யூஸ் பண்ணிடணும், இல்லைனா கெட்டிமன் ஆயிரும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சூப்பர் இன்ஸ்டன்ட் மெஹந்தி. டோன்ட் மிஸ் இட்.